வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புரதச்சத்து நிறைந்த பச்சைப்பயிறு சுயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக எண்ணெயில் தான் பொரிச்சு எடுப்பாங்க. ஆனால் எண்ணெய் கம்மியாக பயன்படுத்தி பணியாரக்கல்லே ரொம்ப சூப்பராக சுவையாக நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1.25 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது 2 டைம் தண்ணி ஊற்றி கழுவி களைஞ்சிட்டு இந்த பச்சைப்பயிறு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மைய வேகணும், அதுக்காக தான் 5 விசில் விட சொல்கிறேன். 5 விசில் விட்டு இறக்குனதுக்கப்புறமா விசில் நல்லா இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருந்திருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா கூட அதை வடிச்சிருங்க. மற்ற இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்கு மேஷர் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வச்சு நல்லா அந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதில் 1.25 கப் வெல்லம் சேர்க்குறேன். பச்சைப்பயிறு எடுத்து அதே கப்லேயே தான் சேர்த்துருக்கேன். அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயை இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கலாம். வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதையும் நம்ம பச்சைப்பயிரோடு சேர்த்துக்கலாம். இதோட 5 ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வந்துட்டு பாகு மாதிரி காய்ச்சி சேர்க்கக்கூடாது, ஏன்னா இது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும், அப்புறம் உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால தான் வெல்லத்தை வந்துட்டு பொடி பண்ணி அப்படியே சேர்த்துருக்கேன். இதோட ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும், இந்த பூரணம் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கிளறிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் கிளறினாலே போதும், நல்லா கெட்டியாக வந்துடும். பாருங்கள், வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தேங்காய் வறுத்த அதே வானலியில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினா தான் இது இறுகி நல்லா கெட்டியாக வரும், அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது ஆறுறதுக்குள்ளே மேலே கோட்டிங்க்கு மாவு கரைச்சிக்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பொதுவாக கடலைப்பருப்பில் தான் சுயம் அதிகமாக செய்வாங்க. ஆனால் இந்த பச்சைப்பயிரில் நிறைய புரதச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்குது. இதை அதிகமாக சுண்டல் செய்ய பயன்படுத்துவாங்க, அப்புறம் பச்சைப்பயிறு குழம்பு வைக்க பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் சுயம் செஞ்சு பாருங்கள். இந்த தேங்காயும் வெல்லமும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சுண்டல் வேணாம் அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பணியாரக்கல் காஞ்சதும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் மட்டும் மாவு ஊற்றிட்டு இதில் நம்ம பூரணத்தை வச்சு மேலேயும் மாவு ஊற்றி கவர் பண்ண போகிறோம். இதே மெத்தட்லேயே நீங்கள் கடலைப்பருப்பில் கூட சுயம் இதே போல் பணியாரக்கல்லே நீங்கள் செய்யலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூரணம் கொஞ்சம் கூட வெளியே தெரியாத மாதிரி மாவு ஊற்றி நல்லா கவர் பண்ணிடலாம். நீங்கள் கடலைப்பருப்பு சுயம் செய்யணுன்னா கூட இதே மெத்தட்லேயே நீங்கள் பணியாரக்கல்லையே செஞ்சுக்கலாம். அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எண்ணெயும் அதிகமாக செலவாகாது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஆரம்பத்தில் சேர்த்த எண்ணெய் தான், இடையில் நான் எண்ணெயே சேர்க்கல. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி செவக்க வச்சு எடுக்கும் பொழுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சுவையான பச்சைப்பயிறு சுயம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.